Hi guys, வணக்கம் and welcome back to my channel. So இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ற வீடியோ DIY pampering routine. So ரொம்ப நாள் கழிச்சு pampering routine வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன். So இதுல வந்து மோஸ்டா DIY ஐட்டம்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். And என்னோட சேனல் நீங்க first time பார்க்கறீங்கன்னா subscribe and பக்கத்துல இருக்க bell icon மறக்காம click பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட next updatesலாம் நீங்க பார்க்க முடியும். So இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து காலையில் எழுந்ததுமே ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு பிஃபோர் நான் ஃபேஷியல் மசாஜ் வந்து பண்ணிக்கிறேன். இதை நான் ஷார்ட்ஸில் கூட அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நான் இந்த சாஃப்ரான் ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட கன்சிஸ்டன்சி ப்ராப்பராக வரல, இதோட ப்ராசஸிங் ஒழுங்காக வரலன்றனால நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ண முடியல. பட் யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எங்கள் ஏரியாவில் பயங்கரமாக வெயில் அப்படின்றனால ஹீட் பாயில்ஸ்லாம் வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஃபேஷியல் மசாஜ் வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ஸோ நான் வந்து இங்கே ஃபுல்லாக காட்ட வேண்டாமே அப்படின்றனால ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ஒரு 2 டைம் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து நம்ம 10 டைம்ஸ் வந்து பண்ணோன்னா ஃபேஸ் லிஃப்டிங் அண்ட் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு க்ளோவிங்காக வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் இதை நான் ரெகுலராக டெய்லி காலையில் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இல்லை நீங்கள் வெறும் கோகனட் ஆயிலில் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து இம்மீடியட்டாக ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிவிடுவேன். இம்மீடியட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னா அந்த ஆயிலினஸ்லாம் போய்டும். நிறைய பேர் கேட்குறாங்க கோகனட் ஆயிலாம் ஃபேஸில் யூஸ் பண்ணலாமா, ஒரு மாதிரி டார்க் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இம்மீடியட்டாக வாஷ் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நான் நேச்சுரலி ஹேர் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவான ஹேர் மாஸ்க் தான். பாயில்டு ரைஸ் வந்து என்னோடய ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். கறி லீவ்ஸ் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிறேன். இது கூட கோகனட் ஆயில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம அரைக்கிறதுக்கு பாயில்டு ரைஸ் வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து வரும், பேஸ்ட் மாதிரி. இதை வந்து ஹோல் இந்த ஸ்கேல்ப் டு ஹேர் லென்த் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாஸ்கோட பெனிஃபிட்ஸ் சொல்கிறேன். ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் க்ரோத் பண்ணுது, ஹேர் ஷைன் அண்ட் ஸ்மூத்னு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்தால் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஆல்சோ ஹேர் ஸ்ட்ரெயிட்டான லுக்காக இருக்க மாதிரி காமிக்கும். கரி லீவ்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி நல்லாவே க்ரோத் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கோகனட் ஆயில் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஹேர் ரொம்ப ட்ரை ஆக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கோகனட் ஆயில் வந்து மாய்ஸ்சருக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். பாயில்டு ரைஸ் வாட்டர் சேம் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் ஸ்ட்ரென்தன் அண்ட் ஸ்மூத்னிங் ஆகும், கண்டிஷனர் யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதை வந்து போனிடெயில் மாதிரி நான் போட்டுக்கிறேன். பன் மாதிரி போட வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. 30 மினிட்ஸ் அப்படியே விட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணிட்டு அப்படியே நம்ம பாடி பேக்கை யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதை எப்படி மேக் பண்ணோம்னா நான் வந்து கடலை பருப்பு வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் ரைஸ் வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து ஆஃப் பொட்டேட்டோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சின்னதாக பொட்டேட்டோ இருந்தால் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சின்னதாக டொமேட்டோ இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஆஃப் டொமேட்டோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் இல்லைனா ½ ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்படி தேவையோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் லெமனை வந்து சீட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ½ ஸ்பூன் காஃபி பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை அரைக்கிறதுக்கு கர்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, வாட்டர் எதுவுமே யூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதில் எந்த ஸ்டெப்புமே வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, எல்லா இன்க்ரீடியண்ட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு பாடி பேக்கு. உங்கள் டேன் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். ஆல்சோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா பிரைட்டாக ஸ்கின் வேணும்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது வந்து ரிசல்ட் கொடுக்கும், நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ பெனிஃபிட்ஸ் நான் சொல்கிறேன். கடலை பருப்பு யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆக்கும், அந்த டேன் எல்லாமே ரிமூவ் பண்ணி பிக்மெண்டேஷன் எல்லாமே வந்து கிளியர் பண்ணோம். ரைஸ் வந்து ஸ்கின்னை பிரைட்னிங், டைட்னிங், டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணுது. ஆல்சோ ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்தாலும் ரிமூவ் பண்ணோம். பொட்டேட்டோ உங்கள் ஸ்கின்ல எந்த டார்க் ஸ்பாட்ஸ், டார்க்னஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எது இருந்தாலும் கிளியர் பண்ண பெஸ்ட் இன்க்ரீடியன்ட். டொமேட்டோ நம்ம கம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஈவன் ஸ்கின் டோன் ஆக்கும். லெமனை ஏன் நான் பீலோட யூஸ் பண்ணேன்னா லெமன் பீலில் வந்து நம்ம ஸ்கின்னை பிரைட்னிங் அண்ட் லைட்னிங் ஆக்கும். ஆல்சோ உங்களுக்கு ஆக்னி அண்ட் பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணோம். டர்மரிக் எல்லாருக்குமே தெரியும், அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அன்ஈவன் ஸ்கின் அண்ட் ஆக்னி இருந்துச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்ணுது. காஃபி பவுடர் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு இன்க்ரீடியன்ட். ஸ்கின்னை வந்து எக்ஸ்ஃபாலியேட் பண்ணி டெட் ஸ்கின்ஸ் ரிமூவ் பண்ணுது. ஆல்சோ பிரைட்னிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கர்டு வந்து ஸ்கின்னுக்கு ஷைனிங், லைட்னிங், பிரைட்னிங் எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதை வந்து அப்ளை பண்ணிட்டு சேம் அந்த ஹேர் மாஸ்க்கும் இந்த மாஸ்க்கும் ரெண்டுத்தையும் 30 மினிட்ஸ் அப்படியே விட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த பேக் வந்து உங்கள் ஸ்கின் ஆல்ரெடி டேன் ஆகியிருக்கும், இல்லை சன்னில் எந்த ஸ்கின்லாம் எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த ஏரியாலாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா இம்மீடியட்டான ரிசல்ட் பிரைட்னிங்காக உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ குளிக்கிறதுக்கு பிஃபோர் நீங்கள் வந்து இந்த 2 பேக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து வாஷ் பண்ணும்போதே ஸ்கின் வந்து ஒரு பிரைட்னிங்காக ஃபீல் ஆகுறது வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த பேக் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேனுக்கான ப்ராப்ளமே இருக்காது. ஆல்சோ வந்து ஹேர் மாஸ்க்கும் வந்து இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நான் நிறைய ஹேர் மாஸ்க் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நான் வந்து ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு வாஷ் மட்டும் ப்ளைன் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து மாமாஎர்த்தோட ஒரு லெமன் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஃபஸ்ட்டு ப்ளைன் வாட்டரில் அந்த ஹேர் மாஸ்க் ஃபுல்லாக ரிமூவ் ஆனதுக்கப்புறம் தான் ஷாம்பு யூஸ் பண்ணணும். இல்லைனா வந்து அப்படியே ஹேரில் இருக்கும் அந்த மாஸ்க், அது நல்லா இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் லோரியல் கண்டிஷ்னர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவுமே எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிஷ்னர் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. பட் நான் வந்து ஹேர் கலர் பண்ணி ஹேரை வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணியிருக்கிறதுனால நான் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிஷ்னர் நம்ம தலையில் கொஞ்ச நேரம் இருக்கிற வரைக்கும் நம்ம பாடி வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து கோஜிக் ஆசிட் சோப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்கின்னுக்கு நல்லா தான் இருக்குது. இது வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லூஃபா யூஸ் பண்ணிவிட்டு நல்லாவே பாடி ஸ்க்ரப் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேர் உங்களுக்கு வந்து என்றைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்படி பண்ணிக்கோங்க. இல்லைனா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஏதாவது லீவ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய கையில் ஹேரை வந்து நான் ஒரு 1 மந்த்துக்கு ரிமூவே பண்ணல. ஸோ இப்போ தான் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன ரேசர் வச்சுட்டு நான் வந்து ஹேர் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேர் கையில் இருக்கா மாதிரியே தெரியாது. பட் ஷேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹேர் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஹேர் வாஷ்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் கேர் வந்து பண்ணிப்பேன். அதுக்கு வந்து பில்கிரிம்ஸோட டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனி டோனர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரோஸ் வாட்டர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சம்மர் அப்படின்றதுனால மாய்ஸ்சரைசருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நான் வந்து சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஹைப்பன் சன்ஸ்க்ரீனு. பிகாஸ் நம்ம வந்து மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணால் ஃபேஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயில் ஆகிடுது. ஆல்சோ இந்த சம்மரில் வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து ஸ்வெட் ஆகிற மாதிரி இருக்குது ஃபேஸு. எனி டைம் நம்மளால் ஏசிலையும் இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து வெறும் சன்ஸ்க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் ஷார்ட்ஸில் சில வீடியோஸ் போடும்போது லிப் வந்து நல்லா கிளாஸியாக இருக்குது எப்படி அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் சில பேர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட இந்த லிப் கேண்டி லிப்பாம் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லாவே இருக்குது. ஸோ அதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த சம்மர்னால என்னோடய கையில் பொறி வந்துருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு டாக்டர் ஃபிக்ஸ்லேருந்து ஒரு ஸ்ப்ரேவும் இந்த கெமிஸ்ட் ரெட்டினால் க்ரீமும் நான் வந்து அப்படியே கண்டினியூவாக யூஸ் பண்ணிப்பேன். கையில் அந்த பொறியாக இருக்கிற ஏரியாவில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாய்ஸ்சரைசர் மாதிரி இருக்கிறது யூஸ் பண்ணிக்கிறேன். கையிலையும் காலிலும் அப்ளை பண்ணிப்பேன். இதில் வந்து ரெட்டினால் பேஸ்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பாடி கேர் வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கு வந்து சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் வந்து வெட்டாக இருக்கும்ல ஹேரு, அந்த டைமில் வந்து நம்ம எனி சீரம், நான் வந்து லோரியல் சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்கேல்ப்பை தவிர கீழே இருக்க ஹேர் ஃபுல்லாகவே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து ஹேரை வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். ஃபேனில் கூட நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக எனக்கு என்னென்னா சம்மரில் கூட வந்து சீக்கிரமாக கோல்டு வருது அப்படின்றதுனால இந்த மாதிரி நான் வந்து ட்ரையர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம சும்மா வந்து ஒரு கோம் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லோரியலோட லீவ் ஆன் கண்டிஷ்னர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லா ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஹேருக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து கீழே அந்த ஸ்கேல்ப்பை தவிர பேலன்ஸ் இருக்க ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு கோம் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் வந்து நல்லாவே ஒரு சாஃப்ட் அண்ட் சில்கி. ஆல்சோ அந்த ஹேர் மாஸ்க்கும் யூஸ் பண்ணதுனால ஹேர் டெக்ஸ்சரே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்ல எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட ரீசெண்டான பேம்பரிங், என்னோட செல்ஃப் கேரு. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.